ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கார்டன் ட்ரிக்ஸ் சேனலில் அம்மாவோட ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கார்டன் ட்ரிக்ஸ் சேனலில் லாங் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா என்ன பண்ணுற? வெங்காயம் என்ன சாப்பாடுமா நைட்டு? சிக்கன் கிரேவி செய்யலான்ட்டு வெங்காயம் வெட்டிட்டு இருக்கும்போது. ஓகேம்மா, அப்போ நம்ம இதைய சமைக்கிறது வீடியோ எடுத்துடலாமா? ஓகே ஓகே. அம்மா, இதுக்கு எத்தனை வெங்காயம் எடுத்துருக்குற? 2 பெருசு பெருசாக இருக்கு பாரு, பெரிய காயாக இருக்கு பாரு. வச்சு போட்டு சாப்பாடு வச்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணுறேன். ஓகேவா? ஓகேம்மா. வெங்காயம் கட் பண்ணி முடிச்சாச்சா? இஞ்சி ரெடி பண்ணிட்டுக்கிற பாரு. ஓகேம்மா. எல்லாம் சொரவிட்டு தட்டி போடணும்ல. அம்மா, பாத்திரம்லாம் நிறையா இருக்கா? கழுவு இருக்கா? இல்லை இல்லை, கொஞ்சம் தான் கட்டிக்கலாம். இஞ்சி நல்லா கொட்டிட்டு நண்டோ. இப்போ பூண்டு பூண்டு போட்டு நல்லா தட்டிக்கோ. சிக்கனுக்கெல்லாம் இப்படி நல்லா பொடி ஓடக்கெல்லாம் இது மட்டும். அடுப்பு எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். இல்லை சரியா? இந்த உடச்சது எல்லாம் போட்டு பத்திலின்னு போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டாச்சு. அதெல்லாம் போட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து தட்டி போட்டாச்சு. எப்பவுமே கறி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடணும். இப்போ நல்லா கறியை வந்து நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எனக்கு 2 லெக் பீஸ் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அதை போட்டு நல்லா இது பண்ணுறோம். இதுவும் குழம்புக்குள்ளேயே போடுறதாம இல்லை வறு? குழம்புக்குள்ளேயே போட்டு நல்லா வெந்துடும். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். காலை போட்டாச்சு. லெக் பீஸ் காலை. இது எவ்வளோ கிலோ கறிமா? 1 கிலோ. 2 லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். அந்த 2 லெக் பீஸையும் இதுலேயே வந்து போட்டுக்கலாம். இப்போ 2 லெக் பீஸும் வந்து ஃபஸ்ட்டே போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வாஷ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் இப்போ எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டதையும் நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. வதக்கிட்டு இன்றைக்கி வந்து அம்மா மசாலா அரைச்சி வச்சுருக்கியா? அம்மா மசாலா அரைச்சி வச்சுருக்கா? இல்லைம்மா, தூள் வாங்கிட்டு வந்து. ஏம்மா, எப்போவுமே நம்ம மசாலா போட்டு செய்ய மாட்டோம்ல? மழை வெயில் கடந்துட்டு அரைக்க முடியும்ட்டு வாங்கிட்டு. ஓகேம்மா. தூள் போடுறேன். ஓகேம்மா. எத்தனை ஸ்பூனு? சும்மா ஒரு 100 கிராம் போடுறது. ஓகேம்மா. நல்லா கரண்டி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கொதி வந்தோடனே சரிம்மா, நான் அதுக்குள்ளே அதை வதக்கிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணி ஊற்றாமல் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த லெக் பீஸ்க்குள்ளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா போய் இறங்கி சிக்கன் ஜூஸியாக வந்து இருக்கும். அதனால் நல்லா வந்து மசால் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சோன்னா நம்மளோட அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப. இதில் வந்து நாங்கள் தக்காளி வந்து போடலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தக்காளி சேர்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். தக்காளி டேஸ்ட் பிடிக்காதவங்க தக்காளி போடாமல் செய்யலாம். சொல்லுமா, வந்தாச்சா பால் வாங்கிட்டு? தண்ணி. சரிம்மா. இதில் எவ்வளோ தண்ணிமா ஊற்றுறது? 1.5 சொம்பு ஊற்றணும். இந்த சொம்பில் ஒரு அரை லிட்டர் இருக்குமா? ஒரு 3/4. ஓகேம்மா. சிக்கன் இப்போ வதங்கிடுச்சு. நம்ம இதில் 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து உப்பு போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது தான்.
உப்பு போட்டாச்சு. இது எவ்வளோ நேரமாக வேகணும்? ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அம்மா ஏன் நீ எப்போவுமே குக்கரில் வந்து செய்யறதில்ல சிக்கன் எடுத்தா? அது டேஸ்ட் இருக்காது. கறியில் மிளகாலாம் பிடிக்காது. மட்டன் வேணால் எடுத்து செய்வோம். ஓகேம்மா. இது வந்து இட்லி சட்டியில் தான் செஞ்சிட்ருக்குறேன் இப்போது. ஆனால் இது வேகறதுக்கு டைம் ஆகும்ல. குக்கர்னால் 2 விசில் எடுத்தால் ரெடி ஆயிரும்ல. குழம்புக்கு கறிக்கு பிடிக்காது. ஓகேம்மா. டேஸ்ட்டே கம்மியாக இருக்கும். மூடி வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில். அம்மா இது என்ன சுண்டல் ஊற வச்சிருக்கா சிக்கன் எடுத்துட்டு? தோசைக்கு குழம்பு வைக்கலான்னு போட்டால் தம்பி சிக்கன் வேணும்னா சரிம்மா. அதை எப்படி சும்மா வேக வச்சு இப்போ என்ன பண்ணுறது இதையா? அப்படியே ஒன்று எடுத்து சாப்பிடு. குழம்புக்கு வைக்கக்குள்ளேயே ஒரு 2 பாத்திரம் கிடக்கு கழுவிட்டு. ஓகேம்மா. குழம்பு கொதிக்க வரைக்கும் பாத்திரம் கழுவிட்டு என்னம்மா பண்ண போகிறேன்? டீ வாக் போகிறேன்னு சொல்லு. டீ வாக் போகணும். ஓகேம்மா. அம்மா எதுக்குமா அந்த கண்ணாடி கவரை அங்கே போட்டிருக்கிற? அது குழம்பு டிஃபன் வீட்டில் சிந்துமில்ல பேக்கில் வைக்க அதுக்குள்ள வச்சு கொடுக்குறேன் டிஃபன் போடுறேன். ஓ, கவரை ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அம்மா பாத்திரம் கழுவி பிடிச்சிட்டாங்க. இப்போ வாங்க நம்ம பால் வந்து பால்காரர்கிட்ட வாங்கினதை காய வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இப்போ பாலை வந்து வச்சிடலாம். ஒரு சைடு பால் காய்ஞ்சிட்ருக்கு, இன்னொரு சைடு சிக்கன் வந்துட்டுருக்கு. டிவி பார்ப்பேன். ஓகேம்மா, வா டிவி பார்க்கலாம். என்ன படம் பார்க்க போறியா இல்லை நாடகமா? சரி ஓகேம்மா, வா பார்க்கலாம். அம்மா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நாடகம் போட சொல்லிட்டு விசில் வரதும் பார்த்துக்கிறேன். சாப்பாடு வச்சிட்டியா? ஓகே. அங்கே சிக்கன்மா ரெடி ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும்? 10 நிமிஷம். இந்த பக்கம் விசில் வந்துருச்சு, பால் காஞ்சிருச்சுமா. ஆமாம். 3 விசில் வந்துருச்சுமா. ஆஃப் பண்ணிட்டியா? ஓகே, ஆஃப் பண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பாடு வந்து வச்சுருக்கிறங்காட்டி இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணலான்னு சொல்லி விட்டுருந்தோம்ல. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அம்மாவோட இந்த ஈவினிங் ரொட்டீன் vlog பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.